அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று செய்ய போகிறது முருங்கைக்கீரை வித் ஆர்டிஃபிஷியல் கிராப் மீட் வர அதை என்னென்று செய்கிறன்றதை பார்ப்போம். இப்போ முருங்கைக்கீரை எடுத்து உருவி எல்லாம் துப்புரவாக்கி வச்சிருக்கிறேன். ஒரு பேக் ஆர்டிஃபிஷியல் கிராப் மீட் நண்டிச்சதை இந்த முருங்கைக்கீரையை சின்ன சின்ன வட்டி போட்டு கடு உப்பு போட்டு கழுவி எடுத்துட்டேன்னு சொன்னால் இங்கே வர்ற நிறக்கறிகள் கீரைகள் பழுதாகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி மருந்தடிச்சு வர்றபடியாக நாங்கள் உப்பு போட்டு கழுவி எடுத்துருக்கிறோம். இனி இந்த கீரையை இருக்குல்ல நான் போட்டுக்கொள்கிறேன். ஆர்டிஃபிஷியல் கிராப் மீட்டையும் ஃப்ரீசரில் இருக்கிறபடியாக கொஞ்சம் இதாக இருக்குது. நான் இப்போ அதை தண்ணியை புழிஞ்சு போட்டு அதுக்குள்ளே இப்படி உருத்தி போட்டுக்கொள்கிறேன். மீட் எல்லாம் இதுக்குள்ளே உருத்தி போட்டாச்சு. இதுக்குள்ளே நாங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். 1 டீஸ்பூன் உப்பு போடுவோம். காணாடி பார்த்து போடலாம். இதோடய நாங்கள் எடுத்து வச்சுக்கிற மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த ப்ளஸ் தேங்காய்க்கு 1 கப் அதையே நான் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து எல்லா குழாய்ச்சோடு எடுத்துக்கொள்வோம். தாளிக்கிறது தேவையான அளவு ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் இதுக்குள்ளே விடுவோம். சூடாகிட்டுது. நாங்கள் இதுக்குள்ளே இப்போ இந்த 1 டீஸ்பூன் கடுகை சேர்த்துக்கொள்ளுவோம். கடுகு வடிக்க தொடங்கிட்டு இதுக்குள்ளே நாங்கள் இப்போ 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்ளுவோம். வட்டி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தையும் நான் அதோடைய இந்த கருவேப்பிலையை இதோட வதங்க விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கோடு மட்டும் இல்லை வதக்கி அதை பதமாக வதங்கிட்டு நாங்கள் இந்த கலந்து வச்சிருக்கிறேன் முருங்கைக்கீரையும் இந்த நண்டு சதையை இது ஆர்டிஃபிஷியல் நண்டு சதையும் சேர்த்து இந்த கலவையை இதுக்குள்ள நான் போட்டுக்கொள்கிறேன். போட்டு கிளறி போட்டு கொஞ்சம் ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி லோ ஹீட்டில் கொஞ்சம் விட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். எல்லாம் கொஞ்சம் அவிஞ்சிருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஒரு வரும் மட்டும் கொஞ்சம் விடுவோம். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட விடுவோம். அதுக்குள்ள இல்லை பெருங்காய பவுடர் கொஞ்சம் போடலாம் போடாமல் போடலாம். முக்கியம் மட்டும் இல்லை. ஆனால் நமக்கு நல்ல பிஞ்சளம் பெருங்காய பவுடர் இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுக்கொள்ளலாம். கட்டாயம் மட்டும் இல்லை. கிளறி போட்டு மூடி விடுவோம். இதை நாங்கள் வீட்டு பார்ப்போம். நல்லா எல்லாம் பொறிச்சு நல்லா பிடிச்சது. இப்போ தான் நல்லா அளவாக இருக்குது போட்டது. நீங்கள் கூட குறைய பாய்க்கிறாங்க சொன்னால் உங்களுடைய தெரிஞ்சு மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இனி நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை டிஷ்ஷில் மாற்றிக்கொள்ளுவோம். நல்ல டேஸ்டாக அதே நேரம்
ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.